அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். அல்லாஹுவின் மீது ஆணையாக, என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் இணை வைப்பாளர்களாக மாறிவிடுவீர்களோ என்று நான் அஞ்சவில்லை. மாறாக இந்த உலகத்திற்காக ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக் கொள்வீர்களோ என்றே நான் அஞ்சுகிறேன் என அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 3596. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வேறு பல ஹதீஸுகளில் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்திற்காக ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டு கொண்டது போன்று நீங்களும் போட்டி போட்டு கொண்டு அந்த உலக செல்வங்கள் அவர்களை அழித்தது போன்று உங்களையும் அழித்து விடுமோ என்றே நான் அஞ்சுகிறேன் என அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சில வாசகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சுருக்கமாக சொன்னால், இணை வைப்பாளர்களாக மாறிவிடுவதை விட அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலக செல்வத்தால் மக்கள் அழிந்து விடுவார்களோ என்ற அச்சம்தான் அதிகமாக இருந்தது என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, உலக செல்வங்கள் என்பது விதிக்கப்பட்டவை. முறையான ஒரு உழைப்பை கொண்டு அல்லாஹ் நமக்கு தான் நாடியதை கொடுப்பான். அந்த அளவிற்கு நாம் இந்த உலக செல்வத்தோடு தொடர்பு வைத்து கொள்ள வேண்டுமே தவிர, அதை அடைவதற்காக மற்றவர்களை அழிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய உள்ளத்தில் இந்த உலக செல்வங்களை பற்றிய போதை ஏற்பட்டுவிடக்கூடாது. இதுவே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அதற்காக செல்வமே தேவையில்லை, உழைக்க வேண்டாம் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லவில்லை. அவ்வாறு தவறாக புரிந்து கொள்வதும் நியாயம் அல்ல. எதையும் மார்க்கம் சொல்லக்கூடிய வகையில் புரிந்து கொண்டால் குழப்பம் இருக்காது. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.